ஹலோ எவ்ரியான். அமேசானில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்காக அமேசான் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் ஷோ ஆகும். இந்த கண்டென்ட்டு, இமேஜ், இந்த டைட்டில், புல்லட் பாயிண்ட், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்க, இது வந்து அமேசானே போட்டுக்குவாங்களா இல்லை நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர் தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அமேசான் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு பப்ளிஷ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கஸ்டமருக்கு கிளியராக வந்து சொல்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கண்டென்ட் எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கண்டென்ட்டில் என்னென்னலாம் டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், அதர் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் டைட்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து புல்லட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை தான் சொல்லுவோம். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் சைடில் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் செல்லர் சைடில் அது நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவீங்க. ஆனால் கீவேர்டுங்கிறது மேண்டேட்ரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு டைப் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்ட்ஸை நம்ம பேக் எண்டில் அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கே வந்துட்டு மினி கேஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி சர்ச் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் காமிக்கணும் அப்படின்னா இந்த கீவேர்டை நீங்கள் பேக் எண்டில் ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃப்ரையிங் பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சர்ச் பண்ணுவாங்க. அப்போ இந்த கீவேர்டையும் உங்கள் பேக் எண்டில் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கஸ்டமர் என்னென்ன மாதிரியெல்லாம் உங்கள் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே உங்களோட பேக் எண்டில் கீவேர்ட்ஸாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதர் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இன்னுமே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராண்டு, மெட்டீரியல் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து லிஸ்டிங் பண்ணும்போது இது எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கரெக்டாக கொடுங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து இதை படித்து தான் வந்து வாங்குவாங்க. ஸோ என்ன மெட்டீரியல், என்ன ஃப்யூச்சர் இருக்குது, என்ன கலரு, என்ன கெப்பாசிட்டி இதெல்லாமே வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இதில் வேறு மாதிரி கொடுத்துருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கரெக்டாக என்ன உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதை வந்து கொடுங்க. சப்போஸ் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியலனா சிம்பிளாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாக்டாக இருக்க மாதிரியான சிமிலர் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்னுமே கீழே வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இந்த 2 இது கொடுத்துருப்பாங்க. இது இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து கூட நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லிஸ்டிங் போடும்போது தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கண்டென்ட்டில் 2 டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து வித்தவுட் எஸ்இஓ, இன்னொன்று வந்து வித் எஸ்இஓ. வித்தவுட் எஸ்இஓ அப்படிங்கிறது என்னென்னா கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக உங்களுக்கு வந்து எப்படி தெரியுமோ அதை வச்சு அவங்க ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாம் கொடுக்கறது. இதுக்கு வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் போட மாட்டீங்க, டைமும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஆனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக்காக உங்கள் ப்ராடக்ட் ரேங்க் ஆகாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் லிஸ்டிங் லான்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேம்பெயின் வந்து ரன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட லிஸ்டிங்கை க்ரியேட் பண்ணலை. இதுவே நீங்கள் வித் எஸ்இஓவோட க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து நிறைய எடுத்துக்கும். பிகினருக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ஆர்கானிக்காக ரேங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதனால வந்து கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிறங்காட்டி உங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 டைப்பையுமே நம்ம பார்த்துடலாம். இது நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லிஸ்டிங் போடுறீங்க அப்படின்னா வித்தவுட் எஸ்இஓலேயே கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு லிஸ்டிங்கை வந்து போட்டு முடியுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஆர்டர் வந்ததுமே உங்களோட கண்டென்ட்டை எஸ்இஓ கூட மாற்றி அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லிஸ்டிங் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக ரேங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வித்தவுட் எஸ்இஓவில் இப்போ எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். chatgpt.com போயிட்டு உங்களோட இமேஜை வந்து ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிங்க, உங்களோட ப்ராடக்ட் இமேஜை. இந்த chatgptயில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா யூஆர் ஆன் அமேசான் இந்தியா எஸ்இஓ லிஸ்டிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஃபுல்லி ஆப்டிமைஸான ப்ராடக்ட் லிஸ்டிங்க்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதில் இந்த ப்ராம்ப்டை வந்து நான் அப்படியே உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்டையர் ப்ராடக்ட் நேம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களோட பிராண்ட் நேம், கேட்டகிரி கூட வந்து தேவை கிடையாது, வேண்டாம்னு நீங்கள் எடுத்து விட்டுறலாம். டார்கெட் ஆடியன்ஸும் வந்து அதுவே அனலைஸ் பண்ணிக்கும், இதுவும் வந்து பிரச்சனை இல்லை. மெட்டீரியல் கண்டிப்பாக என்டர் பண்ணிடுங்க. என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது ChatGPTனால ஓரளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களோட ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், அதுவே அழகாக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும்.
நம்ம ப்ராடக்ட் இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கங்காட்டி இமேஜையும் அதை அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சொல்லும். இது ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா ப்ராடக்ட் நீங்கள் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் அப்படியே இதுலேருந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு doc.new அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் கொடுங்க. உங்களுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் 10 ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 10 ப்ராடக்ட் கண்டென்ட் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராடக்ட் இமேஜை கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்செர்ட் கொடுத்துட்டு இமேஜ் கொடுத்துட்டு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்து உங்கள் ப்ராடக்ட்டில் இமேஜை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஈஸியாக தெரியும் எந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் இது அப்படிங்கிறது. ஸோ கண்டென்ட் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். SEO அப்படிங்கிறது அவரேஜாக தான் இருக்கும். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி இன்னும் நம்ம ப்ராப்பராக பண்ணலை. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் லிஸ்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னாலோ இல்லைனா ஒரு 25 days ஆயிடுச்சு அப்படின்னாலோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து SEO கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டை நீங்கள் படிக்கணும், ரீட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் இல்லாத எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து ChatGPTயே ஃபுல்லாக வந்து கண்டென்ட் கொடுத்துறாது. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்து ப்ராடக்ட்டோட சைஸு மென்ஷன் பண்ணலை. அதுக்கு காரணம் நம்மளும் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷனில் சைஸை மென்ஷன் பண்ணலை. அதனால தான். ஸோ நீங்கள் ChatGPT ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே அழகாக கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக ஒரு SEO கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறையா நியூ அமேசான் செல்லர்ஸ் திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்டிங் கண்டென்ட்டில் பேக்எண்டில் எல்லாத்துலேயும் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான தாட் வச்சுருக்காங்க. ஆனால் அமேசானோட A10 அல்காரிதம் அந்த மாதிரி ஒர்க் ஆகுறது கிடையாது. A10 அல்காரிதம் அப்படிங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீவேர்ட் ரெலவன்ஸ் ப்ளஸ் ரியல் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டில் கீவேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, பட் அது வந்து ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் மேலே கொண்டு போய் காமிச்சிருந்தாலும் பையர் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலை அப்படின்னா அமேசான் என்ன நினச்சிக்கோன்னா இது வந்து ஒரு ரெலவெண்ட்டான கீவேர்டு கிடையாது இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டான கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது பையர் படிக்கிறாங்கன்னா ஓகே நம்ம சர்ச் பண்ண ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிளிக் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து அமேசான் பார்ப்பாங்க. இது வந்து கீவேர்ட் ரெலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆகுறாங்க இது வந்து ரியல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து கீவேர்ட் நிறைய சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட் நிறைய எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா கீவேர்டையும் நம்ம லிஸ்டிங்கில் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கீவேர்ட் ஸ்டப் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, கீவேர்ட் ரெலவன்ஸையும் இருக்காது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேங்கிங் ட்ராப் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்ச் வால்யூம் ஹை சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்டு, லெஸ் காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்டு, ரெலவன்சியான கீவேர்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு 1000 கீவேர்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 ஹை குவாலிட்டி கீவேர்ட்ஸை நம்ம டேரெக்டாக எடுத்து நம்ம லிஸ்டிங்கில் எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ அதை வந்து நேச்சுரலாக நம்ம ரைட் பண்ணி பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அமேசான் அல்காரிதம் படி அமேசானுக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளோ தான் பேஜாக பேராகிராஃபாக கண்டென்ட் எழுதியிருந்தாலும் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். நம்ம எப்படி ரெலவன்ஸாக எழுதியிருக்கோம், பையருக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆகிறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அமேசான் அல்காரிதம் இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஒரு 1000s ஆஃப் கீவேர்ட் லிஸ்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம கீவேர்ட்ஸை ஃபில்டர் பண்ணி எதை டைட்டிலுக்கு யூஸ் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், பேக்எண்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களோட ப்ராடக்ட் பேஜை எப்படி ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆக வைக்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எப்படி ஒரு கீவேர்டு ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட மெயின் கீவேர்டு என்ன அப்படின்னு பாருங்கள். இது வந்து இந்த ப்ராடக்ட்டோட மெயின் கீவேர்டு. ஸோ இதை நான் வந்து காப்பி பண்ணிட்டு அமேசானுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இந்த டைட்டில் போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோன்னையும் சேம் அதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீலியம் 10 எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லிங்க் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போங்க. இதில் க்ரோம் வெப் ஸ்டோருங்கிறது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலியம் 10 சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ஆட் டு க்ரோம் அப்படிங்கிறது இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆயிரும்.
ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT + Canva Pro இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ ஹீலியம் 10 ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு XD Amazon ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 71 ஏஜென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்து இதில் வந்திருக்கும். ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸு, ஸ்பான்சர் வீடியோ இது எல்லாமே வந்திருக்கும். பட் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்கானிக்காக எந்த ப்ராடக்ட் வந்திருக்கோ அது மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஸ்பான்சர் பண்ணியிருக்கவங்க எல்லாமே கேம்பெயின் ரன் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு வேண்டாம். ஆர்கானிக்காக யார் வந்திருக்காங்களோ அவங்களோட கீவேர்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹைட் ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக எந்த ப்ராடக்ட்லாம் வந்திருக்கோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளேல வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்க ஃபஸ்ட்டு டாப் 10 ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்கள், இது ஓகேனா அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே ரன் செரப்ரோன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ செரப்ரோவில் நம்மளுக்கு நம்ம காப்பி பண்ண எல்லா ஏஸுமே இதில் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கெட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏஜென்ட்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 5000 கீவேர்ட்ஸ் பக்கமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ கீவேர்ட்ஸையும் நம்ம லிஸ்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு ரெலவெண்ட்டாகவும் இருக்காது. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம சம் கீவேர்ட்ஸை மட்டும் ஃபைன் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நம்மளுக்கு 500 சர்ச் வால்யூமுக்கு மேலே எந்த கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் அப்படின்னு இருக்கும், அதில் மினிமம் அப்படிங்கிறதுல 500 அப்படின்னு போட்டுக்குங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா மினிமமாக 500 சர்ச் வால்யூம் ஆச்சு இந்த கீவேர்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பொசிஷனில் மினிமம் அப்படிங்கிறதுல 1 கொடுத்துருங்க, மேக்ஸிமம் அப்படிங்கிறதுல 13 கொடுத்துருங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு ஃபஸ்ட்டுலேருந்து 30 ரேங்க்குள்ளே வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக ரேங்க்கு போச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பின்னாடி போயிடும். ஸோ அது வந்து கஸ்டமர் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்மளால் முன்னாடி கொண்டு வரணும். அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து கம்மியாக போடலாமே அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட 30 பொசிஷனுக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ மினிமம் 1 போட்டு மேக்ஸிமமில் 30 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தென் வேர்ட் கவுண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு இருக்குது அப்படின்னா அதில் நம்ம வந்து 3 டைப்பாக பிரிச்சுப்போம். ஸ்மால் டைல் கீவேர்ட், மீடியம் டைல் கீவேர்ட், லாங் டைல் கீவேர்ட். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைல் கீவேர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்காக இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேசிக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா பேன் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான கீவேர்டு. இந்த பேன் அப்படிங்கிறது எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது கூட வந்து ஒரு பேன் தான், ஆனால் நம்ம காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் வேறு, இந்த ப்ராடக்ட் வேறு. ஸோ இது வந்து ஸ்மால் டைல் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாங் டைல் கீவேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட ப்ராடக்டோட கரெக்டான கீவேர்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த கீவேர்டு தான் வரும். இந்த கீவேர்டு போட்டிங்கன்னா வேறு எந்த ரிலேட்டடான ப்ராடக்ட்டும் காமிக்காது. ஸோ வந்து அக்யூரேட்டான கீவேர்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து லாங் டைம் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த செரப்ரோவில் 3 அப்படிங்கிறது வேர்ட் கவுண்ட்டில் மினிமமில் 3 அப்படின்னு கொடுத்துக்குங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து அட்லீஸ்ட் அந்த கீவேர்டில் 3 வேர்ட்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அப்ளை ஃபில்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 27 கீவேர்ட்ஸ் மட்டும்தான் ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளால் ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். இந்த எல்லா கீவேர்ட்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்னு இருக்குது, இது கொடுத்துட்டு CSV ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு CSV ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நியூ ஷீட் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ண டேட்டாவை பேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இதில் வந்து நிறையா ரிசல்ட் காலம்ஸ் எல்லாமே வந்திருக்கு.
ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு சர்ச் வால்யூம் அப்படிங்கிறது வேணும். நான் வேணுங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணிடுறேன். தென் சிபிஆர் அப்படிங்கிறது வேணும். தென் பொசிஷன் அப்படிங்கிறது வேணும். தென் இந்த எல்லா ஏசினையும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் கீவேர்ட் பிரேஸ் இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ்க்காக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் delete பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பொசிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து வேறு எதுவும் இல்லை. இது நம்ம ஃபஸ்ட்டாக ஹீலியம் 10ல் ஒரு ஏசின் போட்டிருப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டாக எது போட்டிருக்கோம்னா இந்த ஏசின் வந்து இது போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தனியாக காமிச்சிருப்பாங்க. இந்த ஏசினை அகைன் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பொசிஷன் ரேங்க் அப்படிங்கிறதுல நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த நேமை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சீட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் சிபிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செரெப்ரோ ப்ராடக்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு, இந்த ஒரு கீவேர்டுக்கு நீங்கள் ரேங்க் ஆகிறதுக்கு 8 டேஸில் இவ்வளோ ஆர்டர்ஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்திருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ரேங்க் ஆக முடியும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீவேர்டுக்கு நீங்கள் ரேங்க் ஆகணும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு 8 டேஸ்க்குள்ளே 29 ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த கீவேர்டுக்கு நீங்கள் ஈஸியாக ரேங்க் ஆகிட முடியும். ஸோ சிபிஆர் வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக எப்படி ரேங்க் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மினிமமாக தான் ஆர்டர்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. 5 ஆர்டர்ஸ் 10 ஆர்டர்ஸ் அப்படிங்கும்போது இந்த 28 இதெல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 8 டேஸில் 28 ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு எந்த அளவுக்கு 8 டேஸில் ஆர்டர்ஸ் வருதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அதை பேஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர்ஸ் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 15க்குள்ளே இருக்க கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி என்டையரும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இது வந்து சப்போஸ் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸே வரல அப்படிங்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடிக்கு நீங்கள் இந்த எல்லா கீவேர்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 27 கீவேர்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்தும் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கீவேர்ட் ரொம்பவே கம்மியாயிரும். சப்போஸ் உங்களுக்கு 50 கீவேர்ட்ஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிபிஆர் ரேட்டை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் இப்போதைக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த சர்ச் வால்யூம் அப்படிங்கிறதுல நம்ம அதிக சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டை மேலே கொண்டு வரணும். அதுக்கு இந்த என்டையர் ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துக்குங்க. இதில் Z2A அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ எந்த கீவேர்டுக்கு அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கோ அந்த கீவேர்டு நம்மளுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிபிஆருக்கு அடுத்து ரைட் சைடில் ஒரு காலம் ஆட் பண்ணலாம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்சர்ட் 1 காலம் ரைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டர் ஏஜென்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் என்ன மீன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு இவங்க எத்தனாவது ரேங்க்கில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இப்போது இந்த கேஸ்ட் அயன் பேன் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டுக்கு இந்த காம்படிட்டர் வந்து 14வது பிளேஸில் ரேங்க் ஆகியிருக்காங்க. இவங்க 25 ரேங்க்கில் இருக்காங்க. இவங்க 67, இவங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து மீன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் 30 ரேங்க்குக்கு உள்ளே இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 30 இருக்காங்க, ஸோ 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க 12 இருக்காங்க, ஸோ 2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 30க்கு மேலே போயிடுச்சு, இது கணக்கு வைக்க வேண்டாம். 3. ஸோ இப்போ வந்து 3 காம்படிட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 3 அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். 1 2 3 இதுக்கும் 3 தான். 1 2 3 4 4 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகபட்சமாக இந்த 9 இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு இந்த 9 காம்படிட்டருமே ரேங்க் ஆகியிருக்காங்க 30th பொசிஷனுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து இதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகுது. ஆனால் அதுக்காக வந்து நம்ம இந்த கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மீனிங் கிடையாது.
ஜஸ்ட் நீங்கள் அந்த சிபிஆரோட ரேட்டு பாருங்கள். இது வந்து 29 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டேஸில் உங்களுக்கு 29 ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் வரலை அப்படின்னாலும் நம்ம இந்த கீவேர்டை வந்து மெயினான டைட்டில் அந்த மாதிரி இடத்துல கொடுக்காம பேக் எண்டில் நம்ம இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல காம்படிஷன் கம்மியான கீவேர்டு இருக்கோ அந்த கீவேர்டை கண்டிப்பாக நம்ம வந்து டைட்டிலில் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 10 ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் 8 டேஸில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் 10க்கு ஒரு 15க்குள்ளே இருக்கக்கூடிய சிபிஆர் அந்த ரோவை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிடலாம். 6 காம்படிட்டர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ரேங்கை மட்டும் நம்ம இப்போ ஹைலைட் பண்ணிடலாம் இந்த இதில். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டுமே ஹைலைட் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம லிஸ்டிங்கில். பட் அது வந்து ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ஹீலியம் 10ல் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸாக்ட் ப்ராடக்ட்கான கீவேர்ட் சம்டைம்ஸ் வந்து மாறி வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோன் குக்வேர் ஃபார் கிச்சன் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான கீவேர்ட் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு இது ரெலவெண்ட்டான கீவேர்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு கண்டென்ட் எழுதும்போது இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை அப்படியே டெலீட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ எந்த கீவேர்டெலாம் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரோலாம் இந்த காலமெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹைடு பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் டைட்டில் இதில் பேக் அண்ட் கீவேர்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்டில் எந்த கீவேர்டு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. டைட்டிலில் எப்போவுமே வந்து லெஸ் காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்டு வந்து மேலே இருக்கும். அப்போ இதில் நம்ம வந்து ஹைலைட் பண்ணதில் ஃபஸ்ட்டு கீவேர்டு வந்து இந்த கீவேர்டு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு அக்யூரேட் கீவேர்டு கிடையாது. இதில் குக்வேர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் கீவேர்டு. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டி காலம் வந்து நம்ம ரைட் கிளிக் கொடுத்துட்டு Z2A அப்படிங்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதே காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மேலே வந்துடும். லெஸ் காம்படிஷன் கீவேர்ட்லாம் நம்மளுக்கு கீழே வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த ஹை காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் மெயின் கீவேர்டாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு தாராளமாக டைட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் ஹை சர்ச் வால்யூம் எது இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ பியில் வந்து ஹை சர்ச் வால்யூம் கீவேர்டு மேலே கொண்டு வரணும் அப்படின்னா சேம் லைக் பிஃபோர் Z2A அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த கீவேர்டு வந்து ஹை சர்ச் வால்யூம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டார்க் க்ரீன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 40 ஆர்டர்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. பட் அது வரலை அப்படின்னாலும் இது ரொம்ப மெயினான கீவேர்டு அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் தாராளமாக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சேம் லைக் எல்லா கீவேர்டையும் நீங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு மெயினான கீவேர்டு டைட்டிலில் ஹை சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்டை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த 5, 2, 4 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதெல்லாமே லெஸ் காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்டு. ஸோ இதிலிருந்து ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற ஏதோ இன்னொரு 3 கீவேர்டை நம்ம டைட்டிலுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப லாங் டைல் கீவேர்டாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 மட்டும் போதும். ஸோ இந்த கீவேர்டுக்கு அடுத்தபடியாக ஹை சர்ச் வால்யூம் இருக்குது. ஸோ இந்த கீவேர்டை நம்ம எடுத்துக்கலாம். கமா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு கீவேர்டு நம்மளுக்கு வேணும். இது வந்து ஸ்மால் அப்படிங்கிறது நம்ம ப்ராடக்ட் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கீவேர்டை செலக்ட் பண்ணும்போது அந்த கீவேர்டு ரெலவெண்ட்டாக இருக்குமா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுங்கள். இந்த கீவேர்டு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா இதை காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து லெஸ் காம்படிஷனில் ஒரு கீவேர்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கீழே வந்துடாதீங்க, ஏன்னா சர்ச் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் பாருங்கள். இப்போது சென்டரில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் இந்த கீவேர்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது. காம்படிஷனும் 2 தான் இருக்குது. உங்களுக்கு 10 ஆர்டர்ஸ் 8 டேஸில் வந்திருந்தா கூட ஓகே தான். ஸோ இந்த கீவேர்டையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4 கீவேர்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புல்லட் பாயிண்ட்னு போட்டுக்கோங்க. டைட்டிலுக்கு தான் வந்து ரொம்ப கம்மியான கீவேர்ட்ஸ் எடுக்கணும். புல்லட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயினான கீவேர்டை ஃபஸ்ட்டு புல்லட் பாயிண்டில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீவேர்டு வந்து ஹை சர்ச் வால்யூமில் 2வது இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். பட் அதோட காம்படிஷன் எவ்வளோ கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது 3 இருக்குது. ஸோ ஓகே தான். இதை வந்து எடுத்துக்கோங்க. இது 2வது புல்லட் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். 2வது லைனில் போட்டுக்கலாம். இதே மாதிரி 3வது கீவேர்டுக்கு வேணும்.
இதுவும் ஓகே தான், லெஸ் காம்படிஷன் இருக்குது. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீவேர்டுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கீவேர்டு வேண்டாம், நம்ம அதை விட்டுட்டு கீழே இருக்க கீவேர்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 புல்லட் பாயிண்ட்டுக்கு 5 கீவேர்ட் சூஸ் பண்ணிட்டோம். 6th புல்லட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அமேசான் அதில் இருக்க கீவேர்ட்ஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ 6th புல்லட் பாயிண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 6th பாயிண்ட்டில் போட்டுக்குங்க. ஜஸ்ட் இப்போ வந்து அப்பேரல் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதில் கலர் வேரி ஆகும். ஃபோட்டோவில் பிக்சரில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட்டும் கலர் வேரி ஆகும். அந்த மாதிரி ஏதாவது நோட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாயிண்ட்டை 6th புல்லட் பாயிண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து சர்ச் வால்யூமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அமேசானில். இந்த ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸில் உங்களோட கரெக்டான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்க்கலாம். மெயின் கீவேர்டை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எல்லா கீவேர்டையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு லைனில் வரக்கூடிய பாயிண்டில் இந்த கீவேர்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டில் இந்த எல்லா கீவேர்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது இதில் 27 கீவேர்டு தான் இருக்குது, ரொம்பவே கம்மியான கீவேர்டு. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு 50 கீவேர்டு கிட்ட இதில் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் டோட்டலாக காப்பி பண்ணி அதில் போடும்போது எல்லா கீவேர்டுமே கரெக்டாக உங்கள் ப்ராடக்ட் ரெலவெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைட்டிலில் இந்த கீவேர்டு வந்து ஃபஸ்ட்டாக வரணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரியும் எழுதணும், கஸ்டமருக்கு அந்த டைட்டில் புரியிற மாதிரியும் இருக்கணும். அதே சமயம் அந்த கீவேர்ட்ஸை நம்ம பிரேக் பண்ணாமல் அதே மாதிரியே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம பேக் அண்ட் கீவேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எல்லா கீவேர்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன்லைன் கேரக்டர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு டூல்குள்ளே போயிட்டு இதில் வந்து அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கேரக்டருக்கு மேலே வருது. ஆனால் அமேசானில் நம்மளுக்கு 250 கேரக்டர் தான் பேக் அண்ட் கீவேர்டை ஆட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 250 ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட் வேர்ட் ரிமூவர் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸ் மை ஐபி அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1122 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கீவேர்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் கேஸ்ட் அயன் அப்படிங்கிறது அதிகமான டைமில் ரிப்பீட்டாக வந்துட்டு இருந்துச்சு அந்த கீவேர்ட்ஸில். அப்போ அந்த ரிப்பீட்டடாக வரதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே சிங்கிள் வேர்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 179 கேரக்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ 250 யூஸ் பண்ணணும்னு அமேசான் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 179 வந்துருச்சு. ஸோ இன்னமே வந்துட்டு உங்களுக்கு இதில் 27 கீவேர்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக 250 கிட்ட நியர்பை 250 கிட்ட உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை எடுத்து அப்படியே நீங்கள் பேக் அண்ட் கீவேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டே அந்த கீவேர்ட் ரெலவன்சி மட்டும் செக் பண்ணிக்கோங்க, இந்த கீவேர்டு எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எக்பேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை எக்பேனாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இருந்தால் மட்டும் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரெலவன்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே இப்போ நம்மளுக்கு பேக் அண்ட் கீவேர்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம டைட்டில், புல்லட் பாயிண்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுதணும். இப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் இந்த ஃபஸ்ட்டு கீவேர்டு இது வந்து ஹை சர்ச் வால்யூம் இருந்த கீவேர்டு நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதில் குக்வேர் அப்படிங்கிறது வேறு கீவேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீவேர்டு எல்லாமே பேஸ் பண்ணி இந்த டைட்டிலில் அந்த கீவேர்ட்ஸை கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இந்த சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய கீவேர்டு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறங்காட்டி எல்லோ பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து குக்வேர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது, அதுவும் நம்ம டைட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதையும் ஹைலைட் பண்ணிக்கலாம். அடுத்து கேஸ்ட் அயன் பேன் ஃபார் குக்கிங் அப்படின்னு இருக்குது. ஸோ குக்கிங் அப்படிங்கிறது வந்துருச்சு, கேஸ்ட் அயன் அப்படிங்கிறது வந்துருச்சு, பேன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து தட்கா பேன் ஸ்மால் அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்மால் தட்கா பேன் இது ஹைலைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேஸ்ட் அயன் யுட்டென்சில்ஸ் ஃபார் குக்கிங் அப்படின்னு இருக்குது. இதில் யுட்டென்சில்ஸ் இருக்குது, கேஸ்ட் அயன் இருக்குது, குக்கிங் இருக்குது, ஃபாரும் இருக்குது. இப்போ இதில் சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
கீவேர்டு நம்ம டைட்டில் எழுதும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். கஸ்டமருக்கு அதை படிக்கும்போது புரியணும். இந்த ப்ராடக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்கணும். இதில் ஹெவி டியூட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை. ஏன்னா இது ஹெவி டியூட்டிக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ப்ராடக்டோட சைஸ் என்ன அந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சைஸஸ் அப்படின்னு போட்டுட்டு 5 into 6 inches இந்த மாதிரி கொடுத்துருங்க. இதில் கலர் வேரியேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவைலபிள் கலர்ஸ் அப்படின்னு போட்டு ப்ளூ எல்லோ இது நான் சும்மா போடுறேன். இந்த ப்ராடக்ட் ரெலவெண்ட் இல்லை. சப்போஸ் நீங்கள் அப்பேரல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான டைட்டில் வந்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் எடுத்தோடனையும் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸு கலரு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து சேம் இதே மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ்க்கு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கீவேர்டு பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் ஃப்ரையிங் பேன் அப்படிங்கிறது இது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஃபஸ்ட்டு கீவேர்டாக யூஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கான புல்லட் பாயிண்ட்ஸையும் நம்ம இதில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ எப்போவுமே நீங்கள் புல்லட் பாயிண்ட் எழுதும்போது நோட் பண்ண வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடியது ப்ராடக்ட்டுடைய ஃபியூச்சர் வந்து கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆட் ஆகிற மாதிரி கொடுங்க. ஏன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது எல்லா பையருக்குமே அது வந்து ஃபியூச்சர் சொல்லுங்க இது எதுக்காக யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்கன்னா அதை படித்து அவங்க அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. இதில் ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹீட் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர். ஆனால் ஹீட் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது படித்தாங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே அது தெரியாது. அப்போ அதை நம்ம எப்படி பெனிஃபிட்டாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், இதில் வந்து அத்தன்டிக் டேஸ்ட் இருக்கும், டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பெனிஃபிட். அதே மாதிரி செகண்ட் கீவேர்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் புல்லட் பாயிண்டில் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஃபியூச்சர் ஆட் ஆகிருக்கு, ஹை குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சராக சொல்லியிருக்கிறோம். அது வந்து பெனிஃபிட்டாக நம்மளுக்கு வந்துட்டு நிறைய டேஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பெனிஃபிட்டாக சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த தேர்டு கீவேர்டை தேர்டு பாயிண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான பெனிஃபிட்ஸையும் சொல்லியிருக்கோம். ஃபோர்த்து கீவேர்டை ஃபோர்த்து பாயிண்டில் சொல்லிவிட்டு அதுக்கான பெனிஃபிட்டாக சொல்லியிருக்கிறோம். ஃபிஃப்த்து பாயிண்ட்க்கும் சேம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட்டு நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணுங்கள். இதில் கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் அமேசான் அல்காரிதம் படி இந்த 5 கீவேர்ட்ஸில் இருக்க கீவேர்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட்டில் ஏதாவது நோட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ்த் பாயிண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு நான் அப்ளையாக சொன்ன மாதிரி இந்த மெயின் கீவேர்டை ஃபஸ்ட் லைனில் வர மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. தென் மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த மெயின் கீவேர்டை நம்ம ஃபஸ்ட் லைனில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன், யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி மற்ற கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டைட்டிலும் ரெடி ஆயிடுச்சு, புல்லட் பாயிண்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு, டிஸ்கிரிப்ஷனும் ரெடி ஆயிடுச்சு, பேக் அண்ட் கீவேர்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு 1000 லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சர்ச் வால்யூம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் அதிக சர்ச் வால்யூம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கீவேர்ட்ஸை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து காம்படிஷனும் கம்மியாக இருக்க மாதிரி கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணணும். அந்த கீவேர்டு ரெலவெண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு கீவேர்ட் சூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்து உங்கள் ப்ராடக்ட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகும். அண்டு நீங்கள் கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது இது ஒன் டைம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆயிரும் அப்படிங்கிறது நினைக்கிறது கிடையாது. நீங்கள் அது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஸோ ஒரு கேப் வந்து விட்டுருங்க. கேப் விட்டுட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு 1 month கிட்ட ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதில் 10 அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இந்த சிபிஆர். அதில் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 27 ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹை சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸு சிபிஆர் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தாராளமாக இதை மெயின் டைட்டிலேயே வந்து போடுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க, இன்னும் வந்து அந்த ஆர்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும். எடுத்தோடனே இந்த வந்து சிபிஆரும் அதிகமாக இருக்க மாதிரி சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்க மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈனிங்கில் இருக்கீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரேங்க் ஆகாது, ஏன்னா அதிகமான காம்படிஷன் இருக்கும் இதுக்கெல்லாம். இன்றைக்கி வீடியோவில் எப்படி லிஸ்டிங்க்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லிஸ்டிங் நம்ம போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இமேஜஸ், வீடியோஸ், கேட்லாக் இமேஜஸ் A+ எல்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பண்ணிடாமல் ஒவ்வொரு டேவும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க.